அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். ஹலோ ப்ளீஸ் நீங்களாவது தெளிவா பேசுங்க. ஹாய். ஹாய். ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. பாலாஜி பேசுறேங்க. பாலாஜி எங்க இருந்து கால் பண்றீங்க? கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி. நம்ம ஷோல இன்னைக்கு வந்துட்டு வினோத் சார் இருக்காங்க. ப்ளீஸ் நீங்களாவது ஒரு நல்ல क्वेश्चन கேளுங்க பாலாஜி. சூப்பர். ஹாய் பிரதர், சொல்லுங்க. ஹாய் பிரதர். காமெடி எல்லாம் நல்லா பண்றீங்களா? அது எப்படி பண்றீங்க? எவ்வளவு கஷ்டமா? நல்ல கேள்வி. எப்படி பண்றீங்க? உங்களால மட்டும் தான் பண்ண முடியுது. எது நீங்க பண்ற காமெடி? புரிஞ்சுது. புரிஞ்சுது. அதுக்கு பதிலா சொல்ல வரேன் பாலாஜி அவர்களே. அதான் டைரக்டா சொல்றது, நம்ம அதை ஃபீல் பண்ணி நடிக்கிறது தானே இதெல்லாம். உங்களுக்கு என் காமெடியில என்ஜாய் பண்ணிருக்கீங்களா? பாத்துருக்கேன் ப்ரோ. அது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் சொல்லுங்க. பாத்துருக்கன்றது கான்ஃபிடன்ட் இல்லாம பாத்துருக்கு. ஆமா, என்ன எனர்ஜியே இல்லாம இருக்கீங்க எல்லாரும் இன்னைக்கு. ப்ளீஸ் நாட் when I'm here. அவருக்கு கோல்ட் தான். ஓகே. ஹலோ. சொல்லுங்க பிரதர். அதாங்க சொல்லுங்க, எப்படி காமெடி நல்லா உங்களால மட்டும் தான் பண்ண முடியுதுன்னு அது ரெஸ்க் எடுத்து பண்றீங்களே ரொம்ப. இல்ல அதான் அது சொல்லி தரது. டைரக்டர்ஸ் டைலாக் இருக்க போது, சீன்ஸ் இருக்க போது, கொஞ்சம் நடிக்கிறது அவங்க சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்சம் ஏதோ நம்ம கிட்ட ஒரு விஷயம் ஹியூமரா இருக்கும். கொஞ்சம் எனர்ஜியா பேசுங்க அப்படின்னு ஒன்னே இல்லை உடம்பு சரியில்லைங்களா அந்த மாதிரி தான் அது. ஸோ நம்ம வந்து சொல்ல பண்றது தான் அது. அவ்வளவுதானா பாலாஜி? அவ்வளவுதான். அருமையா பேசுனீங்க. சோ ப்ளீஸ் உங்க உடம்ப பாத்துக்கோங்க. ரெஸ்ட் வெல், ஈட் வெல், டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. Thank you so much பாலாஜி, நீங்க பேசினதுக்கு. Thank you பாலாஜி. ஆமா, நல்ல கேள்வி கேக்குறாங்கல்ல. நானே கேள்வி கேக்குறேன் உங்ககிட்ட. இப்போ வந்துட்டு நீங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்றீங்க. நீங்க வந்து படத்துலயும் நடிச்சிட்டு இருக்கீங்க நிறைய. ஆனா கேமரா முன்னாடி நடிக்கிறதுக்கும் தியேட்டர்ல ஸ்டேஜ்ல நடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஆக்டிங் பண்ணணும். கேமரால அந்த மாதிரி இல்லன்னு என்னுடைய ஒரு நாலேஜ். அது கரெக்டா? இல்ல அது உங்களுக்கு எப்படி இருந்தது? கஷ்டமா இருந்ததா இல்ல ஈஸியா இருந்ததா இந்த ரெண்டும் பேலன்ஸ் பண்றதுக்கு? இல்ல இது தியேட்டரை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்ட்ரீம். இப்போ ஏல இருந்து Z வரைக்கும் ஆக்டிங் பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். சினிமாக்கு வரும்போது அது A போதும், B போதும், C போதும். எமோஷனல் இப்போ வினோத் அழுதா எப்படி இருக்கும், நீங்கள் அழுதா எப்படி இருக்கும், நான் என்னோட கேரக்டரா வந்து ரொம்ப எமோஷனலாக வீக்கான ஒரு அழுதா எப்படி இருக்கும். இது சினிமாக்கு ABC அந்த அது மட்டும் போதும். பட் தியேட்டரில் வந்து A to Z எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ தியேட்டர் பண்ணுறது தான் கஷ்டம். தியேட்டர் தான் கஷ்டம் இல்ல? ஆமா, எனக்கும் தெரிஞ்சு தியேட்டர் தான் கஷ்டம். ஏன்னா அந்த லாஸ்ட் ரோல இருக்கிறவங்களுக்கும் வரைக்கும் போய் நம்மளோட நடிப்பு வந்துட்டு தெரியணும். சூப்பரா சொன்னீங்க. நம்ம அப்படியே அடுத்த காலர் கிட்ட பேசலாம். ஹலோ காலர் இருக்காங்களா? ஹலோ இல்ல நான் நினைக்கிறேன் இல்ல. சோ இன்னொரு விஷயம், தியேட்டர்ல பண்ற விஷயம்னா உடனே ரெஸ்பான்ஸ் கிடைச்சிரும். ஆமா கண்டிப்பா. ஆடியன்ஸ் கிளாப் எல்லாம் அங்கேயே கிடைச்சிரும். சினிமால அது கிடையாது. எடிட் ஆகும், மியூசிக் எல்லாம் சேர்ந்து தான் பெரிய அவுட் இருக்கு. பட் இதுக்கு வேல்யூ அதிகம். பர்ஃபார்மன்ஸ் மூலம் ஆஸ் ஒரு ஆர்டிஸ்டா, தியேட்டர் ஆர்டிஸ்டா தியேட்டர் தான் ரொம்ப சூப்பரான. ஆனா உங்களுக்கு எது கஷ்டமா இருந்தது? தியேட்டர்ல நடிக்கிறது கஷ்டமா இருந்ததா? தியேட்டர் தான் கஷ்டம். நீங்க அது கண்டிப்பா சொல்லுவீங்க. ஆமா இல்ல, ஆக்சுவலி நம்ம இதுலலாம் ரீடேக் இருக்கும். மறந்துட்டா கூட ஒன் மோர் போயிடலாம். திட்டு வாங்கினா கூட பரவாயில்ல, ஒன் மோர் பண்ணிடலாம். ஒரு ரெண்டு பக்கம் டயலாக் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் பேசிட்டோம் அப்படின்னா நடுவுல சின்ன டிஸ்ட்ராக்ட் ஆகும். நமக்கு ஆகாத ஒருத்தனோ இல்லை எவனோ ஒரு பப்ளிக் ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், நம்ம ஆஃப் ஆகிடுவோம். தியேட்டர் அதை பிரேக் பண்ணி பண்ணுறதா. அங்கே ஷூட் அப் அப்படி கிடையாது. இல்லை ஒன் மோர் வாங்கிக்கலாம். கண்டிப்பா. திட்டு வாங்கினா கூட பரவாயில்ல, ஒன் மோர் வாங்கிக்கலாம். ஆனா இங்க எதுவும் பண்ண முடியாது. ஆமா. ஆனா அதே மாதிரி நீங்க சொல்லுங்களேன், இப்போ முதல் முறையா நீங்க வந்து தியேட்டர் ஆர்டிஸ்டா நீங்க காலேஜ் படிக்கிறப்போ நீங்க வந்து படம் பண்ணீங்க சொன்னீங்க. எப்படி வந்து சினிமாவுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பிச்சது? அது தியேட்டர் மூலமா தானா இல்ல வந்து ஒரு ஆடிஷன்ல உங்களை செலக்ட் பண்ணாங்களா இல்ல தற்செயலா உங்களுக்கு அது ஏற்பட்டதா? நான் காலேஜ் கல்ச்சுரல் டீம்ல தியேட்டர்ல இருந்தேன். ஸோ எங்களோட மேம் வந்து பாலாஜி சக்திவேல் சார், காதல் படத்தோட டைரக்டர், கல்லூரி படத்தோட டைரக்டருடைய ஒய்ஃப், ஒரு இங்கிலீஷ் மேம். சூப்பர்ல. மேம் கலாய்ச்சி தான் ஆடிஷன் போன்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா, ரொம்ப வாய் பேசுற நீ, அங்க போய் நீ இதெல்லாம் பேச அவங்க மாதிரி இன்வைட் பண்ணி காமிச்சோடனே அவங்க சிரிச்சுட்டு போ எங்க வீட்டுக்கு ஆடிஷன் பண்றாங்க போய் பண்ணு அப்படின்னாங்க. யாரும் உங்க வீட்டுக்காரன்னு கேட்டேன். அப்புறம் சொன்னாங்க சரி போனோம். ஜஸ்ட் போயிட்டு அந்த சாங் ஒன்று பாடுறதுக்காக போனோம். அங்கே நம்ம கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் யாரும் ஸ்பெஷல் ஸ்டைலுக்கு நடுவில் இருக்கானேன்ற மாதிரி பார்த்து ஓகே ஆச்சு. அது ஒரு நல்ல விஷயம் இல்லை? நமக்கு நம்ம தேடி போறதை தாண்டி நமக்குன்னு சில விஷயங்கள் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்ல ஒரு ஜேர்னில நம்ம கொண்டு போகும். இன்னி வரைக்கும் நான் எந்த ஆஃபீஸ்க்குமே போயிட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்து வாய்ப்பு வாங்கினது கிடையாது. நம்ம பண்ற படங்களை வச்சு இல்லை நம்ம நடிக்கிறத வச்சு தான் கிடைச்சிருக்கு. ஓகே, அப்படியே ஆன் திஸ் நோட் நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. ஹாய், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேம் என் பேரு சிவா. நாங்க வந்து சென்னை சைதாப்பேட்ல இருந்து கால் பண்றோம். இல்ல ரெண்டு பேரும் பேசுறீங்களா? ஷோ சிவா அப்படின்னு எனக்கு கேட்டுச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி தான் கேட்டுச்சு? இல்ல, நாங்கன்னா அதாவது என் ஃப்ரெண்ட் உங்க சேனல்ல நல்லா பாப்பாங்க. ஓகே. அவங்க தான் என்ன இந்த ஷோக்கு இப்ப கால் பண்ண சொன்னாங்க. ஓகே. ஆனா உங்க பேர் என்ன? ஷோ சிவாவா இல்ல சிவா? என் பேரு சைதை சிவா. SIV
SIVA சிவா 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 சைதை சிவா ரவி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி சரி ஓகே நம்ம என் பேர் வெறும் சிவா, ரவிலா இல்ல. வெறும் சிவா ஐயோ, அவருக்கு ஜோக்கு புரியல ஃப்ரீயா சாரிங்க. சரி நம்ம சொல்லுங்க கூட சிவா. வினோத் சார் இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேளுங்க சிவா, நான் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார், அதாவது மாரி படத்துல வந்து உங்க அந்த ரோல் உங்களுக்குனே ஸ்டிச் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஆமா. அந்த மாதிரி ரோல்ல உங்களை எப்போ எதிர்பார்க்கலாம் இதுக்கப்புறம்? நல்ல கேள்வி ஆக்சுவலி. ஆக்சுவலா அந்த ரோல் எனக்காக எழுதவே இல்லை. நல்ல கேள்வி இல்லை. இல்ல நீங்க பண்ண இல்ல அது ஓகே அது ஓகே இல்ல சொல்றேன். அது ஏன் அது காளி வெங்கடனுக்கு தான் அந்த ரோல் எழுதுனது. அவருக்கு ஆப்ஷன் அந்த டைம் அவர் டேட் பிஸியாக இருந்தனால அவர் சஜஸ்ட் பண்ணி டேரக்டர் ஓகே பண்ணி நான் போய் நடித்தேன். எந்த ரோலாக இருந்தாலும் நமக்கு எனக்காக சினிமாவில் ஃபஸ்ட் டைம் உனக்காக தான் எழுதுனேன், உன்னை வச்சு எழுதுனா ட்ரிப்பு படத்தில் தான் டேரக்டர் மட்டும் தான் எழுதினார். ஸோ அது மாதிரி ஆமாம். ஓகே, அதுவுமே வந்து த்ரில்லர் படம். ஸோ சீக்கிரமாக நடக்கும் சார். சீக்கிரமா எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வெயிட் பண்ணுறது சொல்லுங்க. அடுத்த லைவுக்குள்ள சீக்கிரமா அடுத்த லைவ்க்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாதிரி சிவா அவர் வந்து சூப்பரான ஒரு படம் கொடுப்பாரு. சிவா பிரதர் அவர் போயிட்டாரு ஆக்சுவலி, அப்படியே வந்துட்டு அதான் அவர் வந்து நான் எனக்கு ஃபர்ஸ்ட் பேசுறப்ப யாருடா ஷோ சிவா அப்புறம் நாங்க ஓகே ஒரு குரூப்பா பேசுறாங்கன்னு பார்த்தா அதுல ஒருத்தர் தான் பேசியிருக்காங்க. நம்ம அடுத்த காலர் லைன்ல இருக்காங்களா? ஹலோ, அடுத்த காலர் லைன்ல இல்ல. சரி நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க வந்து இவ்ளோ படங்கள் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலி நான் பார்த்து நீங்க நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. மேபி வெளியில நிறைய தெரியலனாலுமே வந்துட்டு இப்ப 2 படம் தான் எல்லாருமே ஃபேமஸா சொல்லுவாங்க. ஆனா இந்த 2 படத்தை தாண்டி இந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால மறக்கவே முடியாது. இது வந்து சில பேர் சொல்லுவாங்களே என்ன வந்து ஒரு நடிகனாவே வந்துட்டு இது என்ன மாத்திருச்சு, இல்ல லைஃப்ல வந்து இது என்ன ஒரு தாக்கம் கொடுத்தது அப்படின்ற மாதிரி வேற ஏதாவது படம் இருக்கா? அயோத்தி நீங்க சொல்லணும் ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் பாருங்க. காலேஜ் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியுதா? எல்லாரும் ஒன் வேர்ட்ல பேசி பாவம் அவரும் ஒன் வேர்ட்ல ஆன்சர் பண்றாரு. ஸோ அயோத்தி பண்ணும்போது வந்து ஒரு கம்ப்ளீட்டடா வந்து அது ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும், ஒரு கமர்ஷியலே இருக்காது. ஸோ அந்த படம் ரொம்ப ஆர்ட் ஃபார்மான ஒரு படம். அது பண்ணும்போது ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு ஆக்டராக நம்மளால் எவ்வளோ பண்ணோம்னா ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சின்ன சீன் தான், அது ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணேன். அது பண்ணும்போது நிறைய இடத்துல ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒரு அவார்டு அதுக்காக கொடுத்தாங்க, அந்த ரோலுக்காக. That's wonderful.